மேடையில் இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ கவிஞர்கள் இங்கே இருக்கலாம், சினிமா தெரிந்தவங்க, கலைஞர்கள், தெரிந்த முகம் தெரியாத முகம் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். அதாவது பெரிய தப்பு ஒய்ஜி மந்திரன் முதல்ல பேச வச்சுட்டீங்க. நான் என்ன பேசுகிறேன்? நானும் மகேந்திரனும் கிட்டத்தட்ட 55 ஆண்டு கால பழக்கம். ராஜாஜியோடைய திக்கற்ற பார்வதி நான் எழுதுன போது அவர் ஆக்ட் பண்ணார். நாங்கள் பிரசிடெண்ட் ஓடுவாங்க எப்போ 1973. அதிலேருந்து மகேந்திரனுக்கு நான் வெத்தலைப்பட்டி வீரப்பன்னு ஒரு ட்ராமா எழுதினேன். அது ஒரு 160 தடவை போட்டார். அதனால் மகேந்திரனுக்கு என் படங்கள் நிறைய பண்ண ஒரு நடிகர்னு மகேந்திரன் ஒருத்தர். அதாவது அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிவாஜி சார்கிட்ட எனக்கு நேரடி பழக்கம் இல்லைனா நிறைய பழகியிருக்கேன். ஆனால் கவிஞரோட நான் பழகின அளவுக்கு மகேந்திரன் பழகியிருக்க முடியாது. அதனால் கவிஞர் அவரும் நானும் 50-50 பேலன்ஸ் ஆகிட்டோம். அதுதான் உண்மை. அதாவது நான் காரைக்குடியில் அதாவது படிக்கலைன்னு சொல்லிடுவோம். எதுக்கு படிக்கிறோம்? படிக்கலை. அந்த பீம்சிங் சார், கண்ணதாசன், விஸ்வநாத ராமூர்த்தி காம்பினேஷன் ஒரு பப்ளிசிட்டி பார்த்துட்டா வீட்டுக்கு தெரியாமல் அந்த படத்தை எப்படியாவது பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போகணுன்னு போய் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. என் வீட்டில் இப்போ ரேடியோ கிடையாது. எதில் ஒரு சலூன் இருக்கும். அங்கே என்னென்னா இலங்கை வானொலி நிலையத்தில் வரப்போகிற படங்களை பற்றி புது வெள்ளம் அப்படின்னு அந்த பாடல்களை ஒளிபரப்புவாங்க. நான் நேராக அங்கே போய் நின்றுவேன். அந்த சலூனுக்கு நேராக நின்று தான் என்ன பாட்டு பாலும் படமா, படிக்காத மேதையா, பாசமலரா, என்ன பாட்டுன்னு உட்காந்து கேட்பேன். அது நின்று கேட்பேன். நான் தினமும் நின்று பார்த்துட்டு அந்த சலூன் வச்சுருந்தவர் சொன்னார், சார் தினமும் வர்றீங்களா, ஒரு நாள் கூட ஹேர் கட் பண்ணிக்க மாட்டீங்களான்னாரு. நான் சொன்னேன், ஹேர் கட்டிங் கொஞ்சம் காசு குறைவு, அங்கே நான் பண்ணிக்கிறேன், இங்கே பாட்டு மட்டும் இங்கே கேட்டு போகிறேன். இப்படி நான் கவிஞர் கண்ணதாசனுடைய மிகப்பெரிய ரசிகனாக இருந்த காலத்தில் அழகப்பா கல்லூரியில் நான் படித்தபோது அவருடைய தலைமையில் நான் கவியரங்கம் பாடியது தான் அவரை நான் சந்தித்த முதல் சந்திப்பு. அந்த தேதி என் பிறந்த நாளை மறந்தாலும் மறக்க மாட்டேன். 3/11/1962 அவருடைய தலைமையில் நான் பாடுறேன். பாடின உடனே எல்லாம் முடிச்சுட்டு அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்படுற வேகத்தில் எனக்கு என்னென்னா, நான் எழுதியிருக்கிற நான் பாட்டு எழுதணும்னு ஆசைப்படுறேன். அவர் தலைமையில் பாடிட்டேன். அவருடைய சர்டிஃபிகேட் ஒன்று வேணும்னு ஆசைப்பட்றேன். உடனே அவர் புறப்பட போகிற போது அவர் அம்பாசிடர் காரில் ஏறி உட்கார போகிறாரு. அவர்கிட்ட போய், அண்ணே என்ன பண்ணார், இல்லை இதை படித்து பார்த்துட்டு ஒரு 4 லைன் உங்கள் கையால் எழுதி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அவர் காரைக்குடியில் பிறந்தவர். காரைக்குடி தந்த கலைச்செல்வங்கள்னு எனக்கு, அவருக்கு, எஸ்பி முத்துராமனுக்கு, பஞ்சவர்ணாசலத்துக்கு, ஏவிஎம் செட்டியாருக்கு 5 பேருக்கும் விழா எடுத்தார்கள். காரைக்குடி தந்த அதில் கவிஞரும் இருந்தார் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அப்போ அவர் சொன்னார், என்னப்பா ட்ரெயினுக்கு போகிற நேரம் வரைச்சா நீ ஏறிங்க அப்படின்னாரு. காரில் நான் ஏறுறேன். இன்னும் 10 நிமிஷம் கூட இல்லை ரயிலுக்கு. அழகப்பா காலேஜ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளே என்னை ஏறி உட்கார சொல்லிவிட்டு, அப்பா இந்த ஓரமாக வண்டியை நிறுத்து. இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய ரசிகனுங்கிறக்காக சொல்ல வரேன். அந்த நேரத்தில் என்னை இறக்கி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்னை ஏற்றி சும்மா ஒரு 4 பக்கம் புரட்டுறார். எனக்காக புரட்டுறார். அவர் ஒன்றும் படிக்கிறேன்னு அந்த மூடிலே இல்லை. அவர் ரயிலுக்கு போயாகணும். சரி என்ன பண்ணணுங்கிறாரு. இல்லை உங்கள் கையால் 4 லைன் எழுதி கொடு அப்படின்னாரு. அந்த அம்பாசிடருடைய லைட்டை போட்டு காரைக்குடி 3/11/62 நண்பர் நாராயணன் அவர்களின் கவிதைகள் சிலவற்றை கண்ணுற்றேன். கவிதைக்குரிய ஓசை சிறப்பு பறக்க விரிந்து கிடக்க கண்டேன். இந்த உள்ளம் எதிர்காலத்தில் பெரும் மலராய் மலர்ந்து மனம் வீசும். நம்பிக்கை ஒளியை கவிதை நூல் தருகிறது அன்பன் கண்ணதாசன். இந்த 4 வரி நான் இங்கே வந்து நாயா பேயா அரைஞ்சேன். அதான் எழுதிட்டார், நம்ம பாட்டு எழுத போயிடலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட 10 ரூபா வாங்கிட்டு சென்னைக்கு வந்தேன். ஏன்னா அப்போ எனக்கு காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு 7 ரூபா டிக்கெட். என்ன நினைக்கிறேன், 3 ரூபா இருக்குல்ல, இதுக்குள்ளே கவிஞன் ஆகிட முடியாதா, கையில் 3 ரூபா இருக்க
அப்படின்னு புறப்பட்டு வந்துட்டேன். ஒன்றுமே புரியல, அட்ரஸ் தெரியாது, யாரை பார்க்க வந்தேன்னு தெரியாது. நம்ம கண்ணதாசன் மாதிரி ஆகிடும், எப்படி கண்ணதாசன் மாதிரி ஆகிடும்னு அந்த ஒரு கனவோடு வந்துட்டேன். நேராக அவரை தான் போய் சந்தித்தேன். என்னன்னு கேட்டார். இல்லை பாட்டு எழுத வந்தேன். நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்னாரு. நீ வந்துட்டா நாங்களாம் எழுதுறோம்ல. இல்லை நீ ஏதாவது பார்த்து பண்ணுங்கண்ணே. நான் என்ன பண்ண முடியும், நீ எதுக்கு வந்த, பாட்டு எழுத வந்த. சரி இப்போ எங்கே தங்குற தெரியல, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ தெரியல, எல்லாம் தெரியல தான். 3 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. அப்போ அவர் சொன்னார், சரி நீ முதல்ல இந்த பாட்டு எழுதுறத கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வை, நான் சொல்கிறது கேளு, நீ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராவா, நான் உனக்கு சிபாரிசு பண்ணுறேன் அப்படின்னு என்னை சந்திரபாபுகிட்ட சேர்த்து விட்டார். அப்போ ஒரு தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கார். அவர்கிட்ட போய், பாபு நம்ம ஊர் பையன் கொஞ்சம் உள்ளே வச்சுக்க. அவர் அதே மாதிரி உள்ளே தான் வச்சுக்கிட்டார். காரில் ஏறும்பார் இறங்கும்பார், ஏறும்பார் இறங்கும், இதான் உள்ளே வச்சுக்கிட்டார். உள்ளே வச்சுக்கிட்டதுக்கு இதுதான் அவர் அர்த்தம். 2 நாளில் மறுபடியும் கவிஞர்கிட்ட போனேன். என்னங்க உள்ளே வச்சுக்க சொன்னீங்க, உள்ளே வச்சுக்கிறாரு, வெளியே போக சொல்கிறாரு. உள்ளே அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் என்ன நினச்சா நீ, அவ்வளோ சாதாரண வந்து 2 நாளில் சினிமா வரும் வந்தியா நீ, இரு அப்படின்னாரு. இல்லை வேறு ஏதாவது பண்ணிங்க. அப்போ அவர் சொன்னார், சரி நான் எடிட்டர் பாபுட்ட, இது சாரி கோபுட்ட சொல்கிறேன், நீ கோபுட்ட போனார். அவர் தான் அன்பேவாவுடைய எடிட்டர், ஏசி திருலோச்சந்தருடைய எடிட்டர். அவர் சொன்னார், நாராயணா கவிஞர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு லெட்ரு தரேன், ஆனால் நீ ஒரு பொய் சொல்லணும்னாரு. என்னென்ன நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், ஆனால் இதுக்கு புதுசாக என்ன சொல்லணும்னு கேட்கணும்ல. உனக்கு நாடக அனுபவம் இருக்குதுன்னு ஒரு பொய்யை சொல்லு, உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். சார் எனக்கு நாடகமே நான் பார்த்ததில்லை சார். பரவாயில்ல நீ இருக்குன்னு சொல்லி நான் உன்னை அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டரை கொடுத்து என்னை ஆளாக்கிய எஸ் ராமநாத சார்கிட்ட அனுப்பிச்சார். அவர் தான் அமிதாப் பச்சனை பாம்பே டு கோவாவில் அறிமுகம் பண்ணவர். அவர் தான் பீம்சிங் சாருடைய அசோசியேட் டைரக்டர். அவர் வீட்டுக்கு அனுப்பினார். அவர் சொன்னார், சரி நான் முடிவெடுக்க முடியாது, பீம்சிங் சார்கிட்ட வாங்க அப்படின்னு பீம்சிங் சார்கிட்ட கூப்பிட்டு போய் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கி, அதுக்கப்புறம் நான் தொழில் கற்றுக்கிட்ட போது நான் கவிஞரை மறுபடியும் சந்திக்கிறேன். நான் அந்த மாதிரி பீம்பாய் சரியான இடத்துல இருக்க, எதையும் மாறி பண்ணாத, நீ அங்கே இரு, ஜாவர் சீதாராமன் இருக்கார், அவர்கிட்ட நீ எழுத கற்றுக்க. அதாவது நான் எப்படி கவிஞர் மூலமாக ஒவ்வொருத்தரையாக சந்தித்தேங்கிற சொல்ல வரேன். இன்னும் இவ்வளவு பெரிய ட்ராக் நான் வந்ததுக்கு அச்சாரமும் ஆதாரமும் அவர் தான். அவர் இல்லைன்னா எனக்கு கிடையாது, கவிஞர் கிடையாது. அப்புறம் ஜாவர் சீதாராமன் எனக்கு எப்படி ஹவு டு ரைட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்னு திட்டுவார். என்ன உனக்கு புத்தியே கிடையாது. சரி சார், போ அம்பியாப்பழத்தில் போய் 100 கிராம் முந்திரி பருப்பு ஆகிட்டு வா, இதான் நான் பண்ண வேலை. ஏன்னா அவர் சாப்பிட்டு தூங்குவார், சாப்பிட்டோன்னு எழுப்பி விடணும். ஆனால் அந்த அரை மணி நேரம் அப்படி கதையை திங்க் பண்ணி சொன்னார்னா, ஏவிஎம் செட்டியார் அவர் மரணத்தில் சொல்கிறாரு, ஜாவர் இனிமேல் நான் யாரிடம் ஸ்க்ரீன் பிளே கேட்பேன், என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு ஜாவரை பார்த்து கண்கலங்கி அழுதார். நான் பக்கத்தில் இருந்தேன். அப்பேற்பட்ட ஒரு மகானோட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, அப்புறம் அங்கே இங்கே சுற்றி யாராருக்கோ ட்ராமா எழுதி, மேஜர் சுந்தரராஜன் என்ற ஒரு மிகப்பெரிய மனிதனை நான் சந்திக்காட்டால் நான் தெருவில் நிற்பேன். அவர் தான் எனக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தார். அவர் ஏவிஎம் ராஜனுடைய பாசதீபம் நாடகத்தை பார்த்துட்டு என்னை கூப்பிட்றார் அண்ணாமலை மன்றத்தில். நீங்கள் தான் காரணம். நான் சொன்னேன், சார் உங்கள் படம் ஆலையை நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுவேன் சார் பீம்சிங் சார்கிட்ட. அப்படி ஆனால் உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்கள் பார்க்குற இடத்துல இல்லை சார், கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன், நான் 16வது அசிஸ்டன்ட் சார் அப்படின்னா. அதாவது பானுமதியமாக எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நாங்கள் பாரு உன்னை திட்டிகிட்டே நீ ஃபீல் பண்ணாத நாராயணா, திட்டினா தான் நீ நல்லா வருவ, நீ முதல்ல நல்லா படிக்க கற்றுக்க அப்படின்ட்டு ஒரு சும்மா ஜோக் அடித்தாங்க. பக்கத்தில் ஜெமினி நிற்கிறாரு. ஜெமினி இப்போ தான் வந்திருக்கான், அவனை கெடுத்துடாதீங்கன்னாங்க. அந்த அம்மாவுடைய குணம் அது. கடைசியாக அந்த இடத்துல அந்த நாடகத்தை பார்த்துட்டு என்னை ஏவிஎம் ராஜ் நாடகத்தை பார்த்துட்டு மேஜர் வந்து அச்சாணி எழுத சொன்னார். அச்சாணி தான் என் வாழ்க்கைக்கு அச்சாணி. அதை 100வது நாள் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் தலைமை தாங்கிறதுக்கு சிவாஜி வர்றார். அங்கே தான் நான் சிவாஜியை சந்திக்கிறேன். சிவாஜியை சந்திக்கிறது அவரும் சாவித்திரிமாவும் முன்னால் உட்காந்துருக்காங்க. எல்லாம் இன்டர்வெல்லில் கிளாஸ் பண்ணி ஃபோட்டோவெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ண போகிறாங்க. எனக்கு ஷீல்டு கொடுத்துட்டாரு. முதல் ஷீல்டு கொடுத்தது சிவாஜி சார். என்னை இங்கே வர வச்சது கவிஞர்,
என்னுடைய 100வது நாள் நாடகத்துக்கு முதல் ஷீல்டு கொடுத்தது சிவாஜி சார் கொடுத்தாரு. கொடுத்த உடனே எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நிற்கிறாங்க. நான் அப்படி ஓரமாக நிற்கிறேன். சிவாஜி அங்கே எங்கே தேடுறார். மேஜர் கேட்குறாரு, என்ன சார் என்ன சார் எங்கடா அவன் அப்படிங்கிற. யார் சார்? இந்த ரைட்டர் எங்கடா? ஃபோட்டோ நிற்கிறாங்க. நான் அப்படி ஓரமாக இருந்தேன். அந்த கரவடி அப்படின்னாரு. பொண்ணேன் எங்கே? நான் கொடுத்த ஷீல்டு எங்கே அப்படின்னாரு. அங்கே வச்சுருக்கேன் சார். 10 நிமிஷத்தில் அதை வச்சுட்டியாங்க, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. எடுத்துகிட்டு வந்தேன். பக்கத்தில் இல்லைன்னாரு. நின்னேன். இப்போ எடுங்கய்யா, இவ்வளோ தூரம் கை தட்டினானேன்னு அவன் எழுதலைன்னா அவன் பேசியிருப்பானா? அவனை விட்டுட்டியா, என்னையும் அவனையும் எடுக்கிறீங்க? மேஜர் சுந்தரராஜன் என்னையும் தான் அங்கங்கே எடுக்கிறீங்களா? அவனை எடுங்கயாண்டார். அப்படி சிவாஜி முதல் தடவையாக ஒரு எழுத்தாளனை அடையாளம் கண்டு என்னை எழுதினார். அதுக்கப்புறம் என்னென்னா, அவருடைய படங்கள் நம்ம கவிஞரோட நான் பழகிறது அந்த டெடிக்கேஷன் 2 பேருக்கும் தொழிலுக்கு. அதாவது கவிஞர் வந்து இதில் பாண்டிச்சேரியில் கார் ஆக்சிடெண்ட்டில் கால் கட்டி கை கட்டி அப்படி தொங்க விட்டுருக்காங்க. நான் போய் அவரை பார்க்க போகிறேன். ஏன்னா என் படத்துக்கு பாட்டு எழுதணும். நான் இப்போ டைரக்டர் ஆகிட்டேன். அவரை வச்சு பாட்டு எழுதுறதுக்காக போகிறேன். அவர் என்ன தம்பி என்ன ஏன் இங்கே வந்தா அப்படின்னாரு. இல்லைண்ணே, நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு எழுதணும். அதுக்கு இப்போ நான் என்னப்பா பண்ண முடியும்? நான் வர்றதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் ஒரு நாள் ஆகும். நீ யாரையாவது வச்சு எழுதிக்க, அடுத்த படத்து பார்க்கலாம். யார் எழுதுப்பா, வாலி எழுதியிருக்காரு. அதாவது சிறிதும் பொறாமை இல்லாதவரில் சிவாஜி ஒன்று, கவிஞர் ஒன்று. யார் நடித்தாலும் பாரு. அதாவது ஒரு தான் நாகேஷ் வந்து நான் இருக்கிற போது நாகேஷ் சொல்கிறாரு சிவாஜி, டே நாகேஷா, நானாவது சாந்தி தேட்டரை மவுண்ட் ரோடில் வாங்கினேன்டா, அது எப்போது போனால் பார்ப்பேன். ஆனால் நீ வாங்கியிருக்கா பாரு நாகேஷ், நான் தினமும் உன்னை பார்த்துட்டு போகிறேன்டா. டே எனக்கு நீ வாங்கின சந்தோஷம்டாண்டார். அதாவது நான் வாங்கின எப்பாவது பார்க்குறேன்டா, நீ வாங்கின அடிக்கடி பார்க்குறேன்டா அப்படின்னாரு. அதே மாதிரி நாகேஷ் என்ன சொன்னார், என் கருமி சீனை சிவாஜி தூக்கிடுவாரோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏபி நாகராஜன் கொடுத்த சீனை எங்கே அவருக்கு மேலே ஆக்ட் பண்ண பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏபிகிட்ட சொன்னாரா, என்ன கட் பண்ணாலும் பரவாயில்ல, நாகேஷை கட் பண்ணாத. ஸோ ஒரு கலைஞரை இன்னொரு கலைஞன் எப்படி தூக்கி தலையில் வச்சு கொண்டாடி இருக்காங்கிறதுக்கு சிவாஜி மிகப்பெரிய உதாரணம். இன்னொன்று, அந்த நேரத்துக்கு டைம் காலையில் ஊட்டியாக இருக்கட்டும் கொடைக்கானலாக இருக்கட்டும், காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு புரொடக்ஷன் கதவை தட்டுற ஒரே உலக நடிகர்களில் சிவாஜி தான். அதாவது தென்னாட்டு மார்லன் பிராண்டோன்னு அண்ணா சொன்னார். மார்லன் பிராண்டோ சொல்கிறாரு, சிவாஜி இங்கே பிறந்திருந்தால் நாங்களெல்லாம் இருந்திருக்க மாட்டோங்கிறார். ஸோ சிவாஜிக்கு அப்படி ஒரு மரியாதையை கொடுத்த இடத்தால். அதாவது ரஷ்யாவில் வந்து 16 பேருக்கு அதில் மெழுகு பொம்மை இருக்கிறதுல இந்தியாவில் இருக்கிற ஒரே மனிதர் சிவாஜி சாருக்கு தான், வேறு யாரும் கிடையாது, அவருக்கு மட்டும்தான் இருக்கு. கவிஞர்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் பாட்டு எழுதுங்க அப்படின்னா, அவர் வீட்டில் ஏதோ பிரச்சனை, ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அவரை தேடி போய் கண்டுபிடிச்சி ஹோட்டலில் ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை அவரை பார்க்கணும். சரி ஒரு 1/2 மணி நேரத்தில் பேசுங்க சார். பேசுகிறாங்க. என்ன தம்பி, அண்ணே அங்கே தான் பாண்டிச்சேரிக்கு வந்தேன், உடல்நிலை சரியில்லாமல் வந்தீங்க, இப்போ இந்த பாட்டு எழுதணும். சரி நீ நாளைக்கு உனக்கு இளையராஜாவா அப்படின்னு கேட்டார். இல்லை சங்கர் கணேஷ், அது நம்ம பிள்ளைங்க வர சொல்லு, நாளைக்கு காலையில் நீ வர வேண்டாம், அவங்கள வர சொல்லு. கூட்டிகிட்டு போனேன். அப்போ பாட்டு டியூன் பண்ணுறாங்க, சங்கர் கணேஷ் பண்ணுறாங்க, உடனே எழுதுகிறாங்கிறாரு. எனக்கு அந்த டியூன் பிடிக்கலை. நான் டைரக்டர் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. என்ன யோசிக்கிறேன்னாரு. இல்லைண்ணே இந்த பாட்டு வந்துருச்சுண்ணே. எதில் வந்துருச்சு? டேய் வாசிங்கடா. வாசிக்கிறாரு. எதில் வந்துருச்சு? இல்லைண்ணே இது பாலச்சந்தர் படத்தில் வந்துருச்சு. பாலச்சந்தர் படமா? என்னடா அது பாட்டோட படிங்கடா அப்படின்னு சங்கர் கணேஷ் சொல்கிறாரு. உடனே காதோடு தான் நான் பேசுவேன் பாடினாங்க. யாரா எழுதுனது அப்படிங்கிறாரு. வாலி. அருமையாக எழுதியிருக்காண்டார். அருமையாக எழுதியிருக்காண்டா. என்ன வாலியை தூக்கி சொல்கிறாரு. பிரம்மாவளி கற்பகம் வந்து கவிஞர் எழுதாத படம். வாலியினுடைய வாழ்க்கைக்கு முதல் பெரிய படம். 5 பாட்டு எழுதுகிறாரு. அந்த படத்தினுடைய 100வது நாளைக்கு போய் வாலியை பாராட்டி வீட்டில் விருந்து கொடுக்குறார். அது எந்த கவிஞன் செய்வான்? கண்ணதாசன் மட்டும்தான் செய்வார். அதே மாதிரி சிவாஜி சார் வீட்டில் போய் ஒரு சின்ன பிரச்சனை. சார் உங்களுக்கு பக்கத்தில் என்ன உட்காரக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே
அப்படின்னு மைசூரில் போய் கேட்டேன். அவர் அங்கே ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னு ஒரு முறைச்சார். அப்படியே கட்டபொம்மனில் ரெட் ஃபில்ட்ரு போட்ட மாதிரி என்ன ஒரு பார்வத்தை. அப்படியா, அதை சொல்ல தான் இங்கே வந்தியாண்ணே அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்டார். இல்லை சார், உங்கள் படம் நான் எழுதுகிறேன், நீங்கள் என்னை ஏதாவது மேக்கப் ரூமில் டைலாக் சொல்ல சொன்னீங்க. அவர் டைரக்டர் கொடுக்க மரியாதை திருலோச்சந்தருடைய படம் பண்ணுறேன், அன்பே அறிவிறேன், டைலாக் சொல்கிறேன் அப்படியே கேட்குறாரு மேக்கப் போட்டுக்கிட்டு. காரைக்குடி ரொம்ப அதிகமாக இல்லை அப்படிங்கிறாரு. அப்படியா சார், நான் அதிகம் சொல்ல முடியல, ஆனால் நான் இல்லை சார் மறுக்கவும் முடியல. திருலோக்கு படிச்சிட்டாரா அப்படின்னாரு. படிச்சிட்டார். ஒன்றும் சொல்லாத, நான் ரெடி. அதாவது 8 மணி 9 மணி கால் ஷீட்டுக்கு 6:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு நான் ரெடிங்கிறார். ஏன்டா எல்லோரும் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்குறாரு. ஆனால் ஒரு டைரக்டர் ஒத்துக்கிட்டாரா, இதை மாற்ற வேண்டாம் நான் ரெடின்னாரு. அவ்வளோ பெரிய டைலாக். 2வது தடவை படிக்காமல் ஷார்ட்டு எப்படித்தான் சொன்னார். அது என்ன தெய்வத்துடைய கடாட்சமா என்னன்னு தெரியல. உடனே பார்த்து அப்படி அடிச்சுட்டு போயிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்களோட நான் விளையாடுறேன், உங்களோட ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணதா கேள்விப்பட்டேன், அதை உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகணும் வந்தேன் சார். வீட்டுக்கு போனேன், நீங்கள் மைசூரில் இருக்கீங்க சார். சார் அப்படி ஒரு பார்வை பார்த்தார். ஏன்னா கவிஞருக்கும் அவருக்குள்ள உறவை சொல்கிறேன், 2 பேரும் ஒரே மாதிரி ட்ராக். அப்போ சொல்கிறாரு, நான் இன்னும் 2 நாளில் சென்னைக்கு வந்துடுவேன், நீ என்னை வந்து பார், இந்த பிரச்சனையை நான் பேசுகிறேன். சார் ரொம்ப நன்றி சார், நான் மைசூர்லேருந்து வந்துட்டேன். நானும் பாரதி ராஜாவும் அப்போ ஒன்றா ஒரே வீட்டில் ஒரு 7 வருஷம் ஒன்றா இருந்தோம். 2 பேரும் நடந்து அப்படி காஃபி சாப்பிட போயிட்டுருக்கோம் உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு. இவர் காரில் எதிரில் போகிறார், அம்பாசிடர் காரில். அப்போ டிவைடர் இருக்குது, மத்தியில் நிறுத்தி காரை கை தட்டுறாங்க. நானும் அவரும் திரும்பி பார்க்குறோம். அவருடைய டிரைவர் சிவா கண்ணாடி இறக்கி அண்ணே ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு போயிட்டார். நான் உடனே பாரதி ராஜா சொன்னேன், சிவாஜி சார் வர சொல்கிறாரு, நீங்கள் போங்கட்டு வேகமாக வீட்டுக்கு போயிட்டு போனேன். உடனே அவர் தம்பியை கூப்பிட்டாரு, சாம் என்னை வச்சு காரைக்குடிநாராயணுக்கு எனக்கு பிரச்சனையை பண்ணிட்டாங்க. இது நான் காரைக்குடிநாராயணன் என்னோட விளையாடுறாரு, என் டைமை வேஸ்ட் பண்ணுறாரு, என் மூட் அவுட் ஆக்குறாரு, நான் சொல்லவே இல்லை. பட் யார் சொன்னாங்கன்னு தெரியாது. அவர் ஃபீல் பண்ணுறாரு, உங்கள் படம் வேண்டாம்ங்கிறாரு. இது என்னன்னு கூப்பிட்டு விசாரி. உடனே 15-20 நிமிஷம் இருக்கும். அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர்லேருந்து திருலோச்சந்தர் சார் வரைக்கும் எல்லோரையும் 1/2 மணி நேரத்தில் சிவாஜி ப்ரொடக்ஷன் வர சொன்னார். அத்தனை பேரும் கேட்டார். நான் காரைக்குடிநாராயணன் என் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பண்ணுறாரு, என் மூட் அவுட் பண்ணுறாரு. யார் சொன்னா, யார் சொன்ன இவன் அவருங்கிறார், அவருங்கிறார், ஒவ்வொருத்தரையாக சொல்கிறார். அதெல்லாம் இல்லை, இது தெரிஞ்சால் தான் ஷூட்டிங், இல்லைன்னா நோ ஷூட்டிங்கிட்டார். எனக்கு யார், நான் சொல்லலை, ஏன் நான் சொன்னதாக சொல்லி இதை பிரச்சனை பண்ணீங்க. இப்படி ஒரு பெரிய கோர்ட் மார்ஷல் நடத்தினார். நான் சொன்னேன், சார் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் உங்கள் படம் நான் ஒர்க் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நான் உங்கள் படத்துக்கு நான் கொடி கட்டினேன் சார். வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்கன்னு ஆஃப்டராயிரம் போட்டுக்கிட்டு காரைக்குடியில் ராமவிலாசன் தேட்டரில் கொடி கட்டினவன் சார். நான் உங்களோட நான் இவ்வளோ பழகிருக்கேன். எத்தனையோ இரவு நான் மேஜரோட போனால் ராத்திரி 9 மணி 10 மணி வரை அவரோட பேசிக்கிட்டு வருவேன். அதே மாதிரி பெங்களூர் அசோகா ஹோட்டல் போனால் திருவக்கோடா நீ வா, ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு வா அப்படின்னு மனைவியை கூப்பிடுவார். அப்போ அவர் சொல்கிறாரு, வெளிச்சம்னு ஒரு நாடகத்தை பற்றி கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்றாரு. அது டைப்பிஸ்ட் கோபு. டைப்பிஸ்ட் கோபு அல்லட்டி அடிக்கிறாரு. அதாவது ஒரு ஹீரோ பண்ண முடியாத கேரக்டரை ஒரு காமெடியன் பண்ணுறாரு. இதை கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்றாரு. காரைக்குடி, அந்த வெளிச்சம் ட்ராமா எத்தனை தடவை நடந்திருக்கு சார்? 97 தடவை. என்ன பண்ணணும்னு நினைக்க? இல்லை, நிறுத்திடு ட்ராமாவை. ஏன் சார்? இல்லை நிறுத்திடு, நான் காரணமாக சொல்கிறேன். 100 ட்ராமா வேணும், 3 ட்ராமா சார். நான் 100 வேண்டாம், நான் காரணம் கேட்காத, ட்ராமாவை நிறுத்து. எனக்கு புரியல, ஏன்னா சிவாஜி கூப்பிட்டு ஏன்னா ட்ராமாவை நிறுத்த சொல்கிறாரு. நான் நிறுத்திட்டேன். பிறகு என்னை கூப்பிட்டு சொன்னார், இதே கதை தான் அவன்தான் மனிதன். ஸோ அது வரப்போகிற படத்துக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொன்னேன் சார். 2 நிமிஷம். அதனால் எனக்கு இதை பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார், உனக்காக நான் ஒரு படம் தர்றேன், இந்த படத்தை விட்டுரு, நான் உனக்கு ஒரு படம் தர்றேன். என்னை கூப்பிட்டு என்னை டைரக்ட் பண்ண சொல்லி கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ண போது என்னுடைய பேட் லக், அவருடைய தம்பி மரணத்தினால் அது நிறுத்தப்பட்டது. அதனால் நான் கவிஞரோடையும் சிவாஜி சாரோடையும் பழகிற பழக்கத்தை நான் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் பத்தலை. சொல்ல நினைத்த வரைக்கும் சொல்லிட்டேன். வேலை சொல்ல முடியாதுக்கு என்னை மன்னிச்சுங்க. வணக்கம், நன்றி.